முத்து அண்ணாமலையும் மீனாவையும் செல்வம் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. டே செல்வம், ஒரு 2 நாள் மட்டும் நாங்கள் தங்கிக்கிறேன்டா, அதுக்குள்ளே நல்லதாக ஒரு வீடு பார்த்து நாங்கள் கிளம்பி போயிடுறோம். டே என்னடா 2 நாள் என்னடா, 2 மாதம் கூட இருக்குடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா நீங்கள் உங்கள் வீடு மாதிரி நீங்கள் நினச்சிக்கங்க. முத்து எல்லாம் எனக்காக எத்தனை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அங்கே செல்வமுடைய ஒய்ஃபும் வராங்க. வந்துட்டு என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு, அப்பா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் போய் வீடு ஏதாவது இருக்கா நானும் மீனா போய் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவோட கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் 4-5 வீடு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு ஃபைனல் பண்ணவும் செய்கிறாங்க. நாங்கள் நாளைக்கே வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ அவசரமா, நல்ல நாளெலாம் பார்க்கலையா? இல்லைங்க, மனசு நல்லா இருந்தால் போதும், எல்லாமே நல்ல நாளாக தாங்க அமையும். இங்கே பாருங்கள், நாங்கள் நாளைக்கே வரணுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க, அட்வான்ஸ் இதை பற்றி எல்லாம் பேசிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி பணத்தை எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, மாமா இப்படி வாடகை வீட்டில் கொண்டு வந்து தங்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா பண்ண முடியும், நம்மளாலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அவன் வேணுன்னே 3 மாதம் டைம் கொடுத்தவன் திடீர்னு கடைசி நேரத்தில் இப்படி காலை வருவான்னு நம்மளே கண்டோம். அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஒரு விஷயத்தை பேசுவான், மறுபடியும் 2 நாள் கழிச்சு வந்து வேறு விஷயத்த பேசுவான். அவன் உண்மையாலுமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான். அவனெல்லாம் நம்பி ஃபஸ்ட்டு பணம் வாங்கின நம்பர் மனோஜ், அவனை சொல்லணும், எல்லாம் அவனால் தானே. அம்மாவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். அம்மா எப்போவுமே வந்து வீடு எங்கள் அப்பா கொடுத்த வீடு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீடு போனதை பார்த்து அவங்களுக்கே கண்டிப்பாக தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவன் தான் 3 மாதம் டைம் கொடுத்தான்ல, அதுக்குள்ளே என்னங்க அவனுக்கு அவசரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, இது எனக்கு நம்ம நல்லா தான் படலை. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்லர் அம்மா சிந்தாமணி அது வந்து ஃபினான்சியர் எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ சதி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை மீனா, அவன் நினச்ச மாதிரி இல்லை, வந்துட்டு எதுவும் பண்ணல. அவன் நினச்ச மாதிரி மனோஜை வெளில கொண்டு வந்துட்டா. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த சிந்தாமணிக்கிட்ட நீ போய் நம்ம சங்கத்தில் இருக்க ஆளுகளுக்காக வந்து போய் பேசி டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தில்ல, அந்த காண்டில் தான் இது பண்ணியிருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் மீனா, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, கடன் வாங்கிட்டோம்ல, அவனுக்கு சொல்கிறபடி நம்ம போயிட்டு தானே ஆகணும். என்ன பண்ணுறது, தொலைகிறது, நம்மளோட டாக்குமெண்ட் அவன் கையில் மாட்டிக்கிச்சல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க நம்ம வேறு ஏதாவது பண்ண முடியாதா? இல்லை மீனா, 38 லட்ச ரூபாய்க்கு எங்கே மீனா போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு அப்பா கூப்பிட்டு வந்து இது பண்ணுவோம். அவருக்கு என்னதான் இருந்தாலும் அட்லீஸ்ட் வாடகை வீட்லேயாவது நம்ம கூப்பிட்டு வந்து அவர் சுகத்திரமாக வச்சுருந்தா பரவாயில்ல, அவர் இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாளே கூடி கொண்டு வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஜாமானமெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூமிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, ஏன்னா அந்த மனோஜனால எல்லாத்துக்கும் சிரமம், நீங்களும் எவ்வளோ போராடினீங்க, காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு முத்துவுக்கு பாட்டிக்கிட்டு இருந்து கால் வருது. எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பாட்டி இங்கே தான் இருக்கோம், சும்மா சொல்லாதீங்கடா, நான் வீட்டு வாசல் தான் இருக்கேன், வீடு பூட்டி கிடக்குது, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பாட்டி இங்கே, ஏன் இங்கே நடக்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை பாட்டி, அது வந்து நான் இங்கே தான் நின்றுருக்கேன், சீக்கிரமாக வந்து என்னை கூட்டிகிட்டு போக வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க ஃபோனை. அப்பா பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இந்த குளத்தில் நம்மளை பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று கூப்பிடுறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், போய் கூட்டிகிட்டு வா, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே, ஏன்னா நம்மள இதெல்லாம் ஒரு வாரத்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இல்லைம்மா, நீயும் வேதனைப்படுவேன்னு, அவளை கல்யாணம் பண்ணதுலேருந்து நீ கஷ்டப்பட்டுட்டு தாண்டா இருக்க. இப்போவும் பாரு, அந்த மனோஜ் வந்து படிக்க வைக்கிற, பெரிய ஆளாக்குறேன், பிஸ்னஸ் மேன் ஆக்குற, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில் வந்துட்டு எல்லாத்தையும் நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களா 2 பேரும். அவங்கள சும்மா விட மாட்டேன். இப்போ எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி நாங்கள் இங்கே வந்துட்டோம், ஸ்ருதியும் ரவியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரில பாட்டி. என்னடா எப்படி சொல்கிற, எங்கே போனாங்கன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு இங்கே விஜயாவும் மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா நம்ம ரோஹிணி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், இந்த நிலைமைக்கு காரணமே அவதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் திரும்ப இப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, எவனை பிஸ்னஸ் மேன் ஆக்கணுதோ அவள் தான், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வீட்டில் மதிப்பு மரியாதைலாம் கொடுத்தது, இப்போ கூட நான் வெளியில் வந்தது காரணமாக அவள் தான், அவளை போய் இப்படி பேசுகிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு பெரிய வாக்குவாதமாகி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் சொல்கிறாங்க, நான் ரோஹிணி வீட்டுக்கு தான் நான் போகிறேன், நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரலினா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வரலினா என்ன பண்ணுறது, நான் மட்டும் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா அவ்வளோதானடா, உன் மேலே அவ்வளோ தூரம் நான் வந்துட்டு பாசத்தை கொட்டி உன்னை இருக்கிற 3 பசங்களில் உன்னை தாண்டா அவ்வளோ தூரம் நான் பார்த்து வளர்த்துனேன், கடைசியில் அம்மாவை நடுத்தருவில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வர சொல்லி தான் சொல்கிறேன், நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு அதனால் அப்படியே விட்டு போயிடுவேன், அப்படி தானே, வேறு வீட்டை வாடகை எடுத்து அம்மாவை நம்மளும் தங்கிக்கலாம் அப்படின்லாம் உனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இருக்கிற காசு கஷ்டத்தில் தேவையில்லாமல் வாடகை கொடுத்துட்டு இருக்க முடியுமாம்மா, அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் அவளுக்கு 25,000 மாதம் கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, அப்படியே நம்ம போய் தங்கிக்கிட்டா வாடகை நம்மளுக்கு மிச்சம் தானம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா கூறுகட்டத்தனமாக பேசிட்டு இருக்கிற, போய் அவள் இருக்கிற வீட்டில் நான் வந்து தங்கணுமாடா, அவளை நம்ம வீட்டுக்குள்ளே விடாம விட்டுருந்தோம், இப்போ அவள் வீட்டுக்கு நான் போனால் என்னடா மதிப்பு மரியாதை என்னடா ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஆபத்துக்கு பாவம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நாங்கள் போகிற எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுற மாதிரி வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருக்கே நீ அங்கே கூப்பிட்டு வச்சுக்கோ, நல்லா இருக்காது, பார்த்துக்க, பல்லு பகடெல்லாம் கலண்டு போயிடும், ஒழுங்காக போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வரலையாம்மா கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்கிறேன். வரல, நான் இங்கே போய் போகிறேன், நீ போடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே உன்னை எங்கம்மா விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தா விஜயா வந்துட்டு,
உங்கள் முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்து ஒன்று விஜயோடைய ஃபோனை பார்த்தோன்னே, அப்பா அம்மா கால் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நம்ம இருக்கமா இல்லையான்னு பார்க்குறக்கு கால் பண்ணுறாளா? இப்போ என்னன்னு கேளுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது மாதிரி இந்த அட்ரஸில் அங்கே இருக்கோம், வீடு பார்த்துட்டோம், அங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை வந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ அம்மா வந்து கூப்பிட்டு போக சொல்கிறாங்கப்பா. அவங்க வர வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே பாட்டி இருந்துட்டு, டேய் பிரச்சனை பண்ணுறது தான் இல்லைனால பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சுதான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அவளை அப்படி நம்ம விட்டுற முடியாதுல்லடா, வர சொல்லு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி சொன்னதன் காரணமாக போய் முத்துவும் போய் கூட்டிகிட்டும் வராரு. வந்தோன்னே வந்துட்டு பாட்டி எங்கே இருக்கிறத பார்த்தோன்னே, அத்தை நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டிம்மா எப்படி நல்லா இருக்கா? அப்போ உனக்கு சந்தோஷமா? உனக்கும் மனோஜுக்கு தேனும் பாலும் சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்குமே, இப்படியே மனசெல்லாம் குழுகுழுன்னு ஆயிடுச்சா? 2 பேரும் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டிங்க, குடும்பத்தையும் நடுத்தருவில் கொண்டு வந்து நிற்க வச்சிட்டிங்க, வீடும் கைவிட்டு போக போகுது. இனிமேல் நீ சொல்ல மாட்டேன் எங்கள் அப்பா கொடுத்த சொத்து, எங்கள் அப்பா கொடுத்த சொத்துன்னு ஒன்றும் வழி இல்லாமல் உங்கள் அப்பா கொடுத்ததை ஒன்றுக்குமே இல்லாமல் பண்ணிட்டுல, ரொம்ப சந்தோஷமாக இருக்காடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி அத்தை அப்படிலாம் இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எப்படி எடுத்துக்கிறது சொல்லு பார்க்கலாம்? கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் அண்ணாமலை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நீயே உன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டியா? அண்ணாமலை பாரு எப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கான்னு. என் பிள்ளைய பார்த்து வளர்த்ததுலேருந்து இது வரைக்கும் நான் இவனை அப்படி பார்த்ததே கிடையாது, ஒன்றுக்குமே இல்லாமல் பண்ணிட்டியல நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இல்லைங்க நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நினைக்கவே இல்லையா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்மளால் பணத்தை கட்ட முடியுமா? இவன் எப்பேற்பட்டவனுங்க? இவனுங்களாம் நம்பி நம்ம வந்து டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுக்கலாமா? பேங்க்கில் இந்த டாக்குமெண்ட் உன்னை என்ன பண்ணுச்சு? அதை கொண்டு போய் அங்கே வச்சு இதை வச்சு கையெழுத்து போட்டு மனோஜை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளி, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை எனக்கு இப்போ தான் நான் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு புரியுது, இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் இதுக்கு மேலே எதுவும் பேசாத, 3 பசங்களை பெற்றும் அண்ணாமலை கஷ்டப்பட்டு உழைச்சும் கடைசியில் இப்படி வந்துட்டு வாடகை வீட்டில் வந்து உட்காந்துட்டு அவமானப்பட்டு போய் உட்காந்துட்டு இருக்கான். வாடகை வீட்டில் இருக்கிறதெல்லாம் கூட தப்பு கிடையாது, ஆனால் வந்துட்டு இப்படி அவமானப்பட்டு வீடு ஏலத்துக்கு வருதுங்கிறத நினச்சி அவனுக்கு எவ்வளோ ஆதங்கமாக இருக்கும் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தாங்கத்தை, நீ மன்னிச்சிருங்கத்தன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. டே அண்ணாமலை நீ எல்லாம் இங்கெல்லாம் இருக்க வேண்டாண்டா, உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, பாவமாகவும் இருக்குது, நீ வா நம்ம ஊருக்கே போயிடல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குற முத்துவும் மீனா சொல்கிறாங்க, பாட்டி எங்களுக்கு இங்கே வேலை இருக்குது எங்கள் பாட்டி, அப்பா எப்படி தனியாக அங்கே அனுப்புறதா, அவர் அங்கே வந்தாலும் எங்களுக்கு இங்கே தனியாக இருக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் எங்கே மனோஜ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, மனோஜ் அங்கே ரோகிணி பார்க்க போயிட்டான்னு சொல்லிட்டு. அவன்லாம் அடங்கவே மாட்டானா, அவனுக்குலாம் புத்தியே வராதா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்லை, நீங்களே ஃபோன் பண்ணி அவனை 2 திட்டுங்க, அத்தனை தடவை சொல்லியும் கேட்காம என்னை கூட விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துருக்குற முத்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவனை நீங்கள் சொன்னீங்கல்ல, அவன் சரியான சுயநலவாதி, அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவான், உங்களை கூட வந்து பரவாயில்ல இருந்துட்டு போங்க, நீங்கள் அப்பாவோட போய் இருங்கன்னு சொல்லிட்டு தனியாக கையை கழட்டி விட்டுட்டு எப்படி போயிட்டான் பார்த்தீங்கல்ல, அவனுக்காக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயாக்கு அப்படியே ரொம்ப இதாகுது, டென்ஷன் ஆகுது. பூ கட்டுற முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் அசிங்கப்படுறோம் இவனால், இவனை நம்பி நம்ம வந்து கடன் வாங்கி கொடுத்து இப்போ கடைசியில் குடும்பத்தையே நம்ம நடுத்தரில் நிறுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜயாவும் அந்த மனோஜ் நினைச்சு சங்கடப்பட்டுருக்காங்க. அடுத்த வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை கிளம்பு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அண்ணாமலை போகிறத பார்த்துட்டு முத்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. பாட்டி நான் நீ இல்லாமல் இருந்ததில்ல, அப்பா இல்லாமல் இருந்ததில்ல, ஒருத்தராவது கூட இருப்பேன், 2 பேருமே எங்கள் பக்கத்தில் இல்லை, இப்போ நாங்கள் தனியாக இருக்கேன்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேணுங்கிறப்ப நினச்சா வந்து பார்த்துட்டு போடா, ஊரில் இங்கே தாண்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அண்ணாமலை கூட்டிகிட்டு போயிடுறாரு.